யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து வீட்டுல செடி வளர்ப்பை பத்தி உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறோம். வீட்டுல 4-5 கேன் வெட்டியா கலைஞ்சிங்க, பாசனம் போட்டு வீணா போய் கலைஞ்சி. சரி, அதான் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன். அறுத்துட்டு இதுல செடி கொடி இதெல்லாம் வச்சு வீட்டை அழகுபடுத்தலாம். வீட்டுக்கு வெளியே நமக்கு தான் லேண்ட் இல்லை, இடம் இருந்துச்சுன்னா நல்லா தோட்டம் தோறவெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி தொட்டிலையும் பிளாஸ்டிக் தொட்டிலையும் மண் தொட்டிலையும் வச்சு வளர்க்க வேண்டியதான். அதுதான் பாருங்க, மணி பிளான்ட்னு சொல்லி வச்சு மணியத்தான் காணும், பிளான்ட் நிறைய இருக்கு. பின்னாடி ரோசா செடி எல்லாம் கிடக்குது. இது பாருங்க, கொஞ்சம் அழகா இருக்கு. இதுல என்ன பண்ணலாம், மீன் தொட்டி போல வளர்க்கலாம். இல்ல நான் உட்கார் போறேன். ஐயா எப்படிமா நீ, என்ன ஒரு டெக்னாலஜி. தெரிச்சாடி காலங்காத்தால வாச கூட்டி கோலம் போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உன் பாட்டுல வந்து நீ எனக்கு என்ன ஆச்சுன்னு உட்காந்துட்டு கிடக்குற. உங்க பாட்டி என்னன்னா கண்ட மண்ணை கொண்டாந்து வாசல்ல போட்டு வச்சிருக்காங்க, நீ என்ன கோலத்து மேல கலந்துட்டு அந்த பக்கம் கண்ட மண்ணே பண்ணாங்க. வீட்லயே தயாரிச்ச உரம். ஐயோ என் பிள்ளைய தள்ளி விட்டாலே. இது உரம், வீட்லயே தயாரிச்ச உரம். இதுல என்னென்ன போட்டிருக்கோன்னு தெரியுமா? செடி வளர்ப்பு பூச்சி எல்லாம் வருதுங்க, கைய வைக்காதீங்க. அட்டைப்பூச்சி வந்து என்னமா பண்ண போகுது ஒண்ணு. இது அட்டைப்பூச்சி இல்ல, ரயில் பூச்சி. எங்க இங்க இருந்துச்சு? இது ரயில் பூச்சிமா, இது ஒண்ணும் பண்ணாது. என்ன அத்தை உரம் இரண்டு உளறிட்டு திரியுறீங்க? மண்ணை போய் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அது என்னதான் இருக்குது அப்படி? டெய்லி வீட்டுல அந்த காய்கறி, வெங்காய தோல், பூண்டு தோல் இதெல்லாம் தனியா போட்டு வைக்க சொல்வேல, அதுதான் இது உரமா மாறி இருக்குது. இப்ப இதை வந்து மண்ணும் கலந்து தொட்டியில வச்சு பூச்செடி வச்சோம்னா அழகா பூ பூத்து குலுங்கும். கண்ணு என்ன இது வந்து என்னன்னு தெரியுமா? சரி சாமி, உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல. இதை வச்சு விளையாடக்கூடாது, இதெல்லாம் வேஸ்ட். தூக்கி ஓரமா போகணும். செடி வைக்கிறதுக்கு எவ்வளவு வந்து உதவி இருக்குல்ல, எங்கேயும் உதவி பண்றதுக்கு ஆள் இல்ல. அத்த செடி கொடி நட்டுறதெல்லாம் விட்டு போட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏதோ பனைமரம் கிணமரம் தெனமரம் ஏதாவது ஒண்ணு எடுத்துங்க. ஒரு குழந்தை தாவறதுக்கு அதுல ஆண்டி ஏன் நீ பனைமரம் தாவணதெல்லாம் பத்தாது, என் குழந்தை வேற பனைமரத்துல தாவணுமா? சொல்றீங்க? ஒரு ஞாபகம் தான், எங்க அத்தை அகிலாண்டேஸ்வரிக்கு பேரம் பிறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க அத்தை அகிலாண்டேஸ்வரிக்கு பேரம் பிறந்துருச்சு, பேத்தி பிறந்துருச்சுன்னு உலகமெல்லாம் தெரிய வேண்டாம். அதுக்கு ஒரு இந்த மண்ணுக்கு ஒரு பிரயோஜனமா ஒரு மரம் செடி நட்ட வேண்டாம். ஏத்த ஏன் கண்ணு, அதுக்காக ஒண்ணுல நட்டு வைக்கணும் தான் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு குழந்தை பறக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நாங்க நிறைய பனைமரம் எல்லாம் நட்டுருக்குறோம். ஏகப்பட்ட பனைமரம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நட்டது. இந்நேரம் அவசரம் வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். பனைமரம் கொஞ்சம் லேட்டா தான் வரும். எத்தனை நாள்? 3 வருஷத்துனா ஒரு 1000 நாள் இருக்கும். 1000 நாளைக்கு எவ்வளவு ஹைட் வளர்ந்துருக்கும்? முட்டிக்கு கொஞ்சம் மேல வளர்ந்துருக்குங்க. அவ்வளவு சைஸ் வளர்ந்துருக்குமா? ஏன்னா பனைமரம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா தான் கிழங்கு வரும்னு சொல்லிட்டு பிடிக்கி தின்னுட்டாங்களான்னு தெரியல. பாதி பனைமரம் அப்படி கூட போயிருக்கும். இருந்தாலும் 1-2 நல்லா வளர்ந்துருக்கும். சரி, நம்ம ஒரு நாள் வெளியே போய் பார்க்கலாம். அதெல்லாம் போலாங்க. சரி வாங்கம்மா, செடி நடலாம். ஆளுக்கு ஒரு செடியை நட்டு வைங்க. செம்பருத்தி யாரு வைக்கிறா? பாட்டி நான் வைக்கிறேன். இது என்ன இந்த காதுல ஒரு கமல், இந்த காதுல ஒரு கமல் போட்டிருக்கீங்க? என் புள்ள கென்னச்சின்னு ஒருத்தி இருக்கிறாளே, அவ வந்து மம்மி நான் ஒரு ஸ்டைல்ல இருக்கிறேன்னா நீங்க ஒரு ஸ்டைல்ல இருக்கீங்கன்னா இங்கிட்ட ஒண்ணு மாட்டி விட்டா. ஓ, உங்க பொண்ணு கேனச்சின்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? போதும். அவ கென்னச்சின்னு சொல்றாமா. கென்னச்சின்ற பேய் பிடிச்சிச்சா இல்ல நீ அடிச்ச அடியில மண்டம் உடஞ்சி மூளை குழம்பி அப்படி சொல்றாளான்னு தெரியல. புருஷன் வீட்டுக்கு போற சங்கடப்பட்டு இங்கேயே தண்டை சொத்துட்டு கிடக்கலான்னு அவள ஒரு பொய் சொல்ற, அதையும் நம்பிக்கிறீங்க. உன்ன மாதிரி மாஸ்டர் எங்க அத்தை கண்ணே உன்ன மாதிரி மாஸ்டர் பிளான் போடுறதுக்குலாம் என் பொண்ணு இல்ல. அவளுக்கு உரிமை இருக்குது. அவளுக்கு இல்லாத உரிமை ஒண்ணும் கிடையாது. அவ காலத்துக்கும் இங்க இருந்தா உனக்கு 5 தண்ணி ஊத்த நான் ஊத்துவேன். வந்துட்டா பேசுறதுக்கு. சரி அள்ளி போடுங்க செடி. ஃபர்ஸ்ட் செடி நாங்க போய் அள்ளி போடுப்பா. இது ரோஸ் கட்டிங் யார் வைக்கிறா? அள்ளி போடு, இல்லைன்னா என்ன அள்ளி போடு. குத்துதுமா, அள்ளி போடுங்க. இந்த ஜோராமா அங்கே என்ன பண்ணி இங்க வாசாமி, என் ஆசை புள்ள வந்திருக்கிறா. நீ உன் கையால ஒரு செம்பருத்தி செடி நடுக்கண்ணு. வளர்ற பிள்ளைங்க நட்டாதான் அது ஒரு பேர் சொல்லும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், அவன் கையால செடி நட்டு வை கண்ணு. செம்பருத்தி வைக்கிறியா ரோஸ் பூ வைக்கிறியா? செம்பருத்தி வைக்கிறேங்கய்யா. சரி, நல்லா வைக்கணும்.
யாருக்கு என்னென்ன செடி பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே. நாங்க வீட்டுல வந்து எல்லா செடியுமே வச்சிருக்கிறோம். அதாவது மயில் மாணிக்கம் கொடி, மணி பிளான்ட் கொடி, அப்புறம் நிறைய செடி கொடி, வெத்தலை கொடி எல்லாமே வச்சிருக்கிறோம். ரோசா பூ தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது. சரி, அதனால இந்த மாதிரி தொட்டியில வச்சு வைக்கலாமேன்னு ஒரு ஐடியா. செம்பருத்தி செடியாகவும் இருக்குது. இது வந்து என் பிள்ளை கேட்டிருக்கிறா, என் கையால வளர்த்து கொடுக்கணுமாமா, அதனால கேன்ல அறுத்து வளர்த்து கொடுக்கணும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. செடியை வச்சா மட்டும் பார்த்தாது, நல்லபடியாக வளர்க்க சொல்லி சொன்னாங்க. அவள் சொல்கிறது கொஞ்சம் வாய்ஸ் கேட்கலைங்களா, அதனால தான் நான் ஓன் வாய்ஸ் கொடுத்துட்டேனுங்க. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா. இன்னொரு இதை கேட்டா, குப்பைமேனி செடினால குப்பையில போட்டுட்டாங்களோ இல்ல விஷப்பூடா இருக்குன்னு புடுங்கி வீசிருக்காங்க. சரி, இன்னொரு கேண்டட் உட்காந்து அரட்டதான் அடிக்கிறீங்க. எங்க என் பொண்ணு கென்னச்சி வாசாமி, நீ உன் கையால ஒண்ணு வை தங்கம். மம்மி வாசாமி, மம்மி பண்ணணும்? உன் கையால ஒரு செடி நட்டு வை தங்கம். அதெல்லாம் முடியாது, போங்க மம்மி. ஏன் தங்கம்? சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐயோ, அது தேங்காய் என்னைக்கு ஆட்ட போட்டுருதுமா? மம்மி எனக்கு பிடிச்சிருக்கு. அச்சோ, காஞ்ச தேங்காய் போய் தின்னுகிட்டு இருக்கிறா. வாசாமி, உன் கையால ரோசா பூ செடி வை தங்கம். வர மம்மி. வா, இந்த 2 கண்ணு எடுத்து சரிங்கம்மா. இந்த இதுல ஒண்ணு, இந்த இதுல ஒண்ணு வை சரிங்க தங்கம். மம்மி. இது வச்சு என்ன மம்மி பலன் நம்மளுக்கு? ரோசா பூ செடி வச்சா ரோஸ் கிடைக்கும், சரிங்க. செம்பருத்தி செடி வச்சா செம்பருத்தி பூ கிடைக்கும். என்ன தங்கம், செடி வளர்த்தா கொஞ்சம் கண்ணுக்கு பார்க்க குளிர்ச்சியா நல்லா இருக்கும். வெய்மா, இவளுக்கு தான் மூளை குழம்பு இருக்குதுன்னு பார்த்தா அதுங்க அது பெத்ததுங்க அதுக்கு மேல இருக்கு மாட்டுக்கு. அம்மா, இது மூடிதான் வைக்கணும். மூடி வைங்க. மூணு கூட சாமி காய் வெயில் பட்டா கருத்து போயிரும், காஞ்சி போயிரும் மம்மி. ஒன்ன மாதிரி கருத்துரும்னு கவலைப்படுறியா? ஆமாமா, அதனால மூடி வச்சுட்டாலும் நல்லா வளரும். சரி, ஆசைக்காக மூடியாச்சுமா விடு. இது ஓரமா வை. ஓ மகா பிரபு, எப்ப வந்தீங்க நீங்க? மகாபிரபுவா? அது யாரு? நீங்க தான். அடியே, அவளுக்கு மூளை குழம்பிருச்சு. அது ஹாய் டோரா. ஹாய், நான் வந்து இப்பதான் வந்தேன். புஜ்ஜி எங்க காணோம்? புஜ்ஜி வீட்டுக்குள்ள போயிட்டான். டோராவின் பயணங்கள் முடிஞ்சதா? ஓ, முடிஞ்சது. வாங்க எல்லாரும் போகலாம். விளையாட போலாம், வாங்க. என்ன தேவை டோராவை ஞாபகம் வச்சிருக்கிற, என்ன மகாபிரபுங்கிறா? கேட்க மாட்டீங்களா இதெல்லாம்? அடியே, அவ இந்த டோரா பூச்சி நாடகத்திலே தான் இருக்கிறா. இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல. என்னதாச்சு அவளுக்கு? அவளுக்கு சின்னவன் வந்து நேற்று பிளாக்ஸ்ல எடுத்து அடிச்சு மூளை குழம்பி போச்சு. சுக்கி, நம்ம விளையாட போலாமா? டோரா, வா விளையாட போலாம். நான் வரல. வா. ஆஹா, நான் வரமாட்டேன். லக்கி, சுக்கி எல்லாம் இங்கதான் இருக்காங்க. எங்க? காலையில தூங்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அவங்க 2 பேர் இருக்காங்க. வாங்க விளையாட போலாம். விளையாட போகலாம். ஏய், 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 வாங்க, வெளிய வாங்க, வாங்க. எல்லாம் போய் போட்டீங்க. வாங்க, விளையாட போகலாம். விளையாட போகலாம். என்னத்த நடக்குறீங்க? அவங்க போனதை நான் சொல்லல, கூடவே இதுங்களும் சேர்ந்து போயிருச்சு. அதுதான் நேற்று பிளாக்ஸ்ல அடிச்சு அவளுக்கு தலையில அடிபட்டு சின்ன பிள்ளையாட்டமே பண்ணிட்டு இருக்கா. சரி, என் குழந்தை, என் புள்ள எனக்கு சின்ன பிள்ளை தான். சரிங்கத்தா, அது பிரச்சனை இல்ல. கூட இந்த சின்ன வண்டுகளை எல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கு. போய் பாருங்க என்ன பிரச்சனைன்னு. ஐயோ, அது வேற. ஆமாண்டி, ஊர் 9 விலைக்கு வாங்கிட்டு வந்துட போகுது. அடியே, என்ன பண்றீங்க? எல்லாம் என்ன பண்றீங்க? நான் சுக்கிக்கு சுக்கி வச்சிட்டு இருக்கேன், போட்டு வச்சிட்டு இருக்கேன். சுக்கி விளையாட போறீங்களா? யாரும் விளையாட கூடாது. ஏன்னா என்னைய விட்டு விளையாண்டீங்கன்னா அப்புறம் யாரும் விளையாட விட மாட்டேன். நீங்க என்னைத்தான் இதுக்கெல்லாம் இழுத்துட்டு வந்துருச்சுன்னா நீங்க என்ன சின்ன நீங்க போய் குழந்தைங்க? சாப்பாடு பண்ணுங்க மம்மி. நானும் சின்ன பிள்ளை இல்ல, தான். நீங்க சாப்பாடு பண்ணுவீங்க. நானும் விளையாட வரேன். சரி, விருங்கடி பேட்ச் போடுங்கடி. உங்களுக்கு பேட்ச் போடுங்கடி. நானும் சாபூத்ரி விளையாடுறேன். காலியாவும் இழுத்துட்டு வாங்க. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். நம்மளே விளையாடலாம். என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஓடி பிடிச்சி விளையாட்டு விளையாடலாம். போடுங்கடி சாபுட்ரி. என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஓடி பிடிச்சு விளையாடலாம். ஓடி பிடிச்சா? இல்ல, நான் கேனச்சு என்ன சொல்றாளோ அதான் நான் கேட்பேன். அவ கேனச்சி இல்ல, கென்னச்சி. சிச்சு விருங்கடி அடிச்சு கதிங்கடி. நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அவன் சொல்றாங்க கென்னச்சின்ட்டு. சரி, கண்ணச்சி என்ன விளையாட்டு விளையாடலாம் ஓடி சொல்லுடி. பிடிச்சு விளையாடலாமா? ஓடி பிடிச்சி விளையாட்டு வேணாடி, உங்களால ஓட அப்ப முடியாது. நொண்டி பட்டு விளையாடலாம். நொண்டி பட்டி விளையாடலாண்டி. போடுங்கடி பேட்ச். பேட்ச் அப்படின்னா? அப்படின்னா வந்து சாபுட்ரி. சாபுத்ரியா? ஏய், என்னடி இத்தனை பேர் போடுறீங்க? மூணு பேர் போடலாம். இங்க பாடுடி. ஐயோ, போச்சு போடு. வாடி, எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். சாபுத்ரி. நான் பாச்சு.
வேண்டாடி ஓடி பிடிச்சி விளையாடி அழகா இருக்குண்டி ஓடிக்கிட்டு. நீ தானடி இந்த வாயால சொன்ன, இப்பதான் ஓடி பிடிச்சி எனக்கு மூளை குழம்பி இருக்கிறதெல்லாம் ஞாபகம்லாம் மறந்து போச்சு. இப்ப நொண்டி மட்டும் இப்படி விளையாட வந்திருக்கு ஞாபகம். இப்படி விளையாடணும் அது. நான் நேத்து சொல்லி கொடுத்தேன். நல்ல வேலை காம்பவுண்டுக்கு வெளியே போயிட்டு ஏதோ ஊர் 9 இழுத்துட்டு வந்துருமோன்னு பார்த்தேன். வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடுறாளுங்க, விளையாண்டுட்டு போறாளுங்க. வாசாமி போய் நம்ம செடியை நடுவோம். வாங்க சார். என்ன உங்க சின்ன மருமகளை காணா? அவளும் தான் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறா. கொஞ்சம் தள்ளு சாமி. செடிகளுக்கு சாயங்காலம் ஆனா தண்ணி ஊற்றணும். காலையிலேயே சாயங்காலம் தண்ணி ஊற்றினாதான் செடிங்க நல்லா வளரும். நம்ம 3 நேரம் திங்கிறோம்ல, செடிங்களுக்கு தண்ணி ஊத்துனாதானே அதுங்களும் செழிப்பா இருக்கும். ஓட்ட தக்கா இருக்கு, சீக்கிரம் ஊத்துங்க தண்ணி. நேற்று அப்படிதான் கோயிலுக்கு போன இடத்துல துர்கை அம்மாட்ட சூலாயுதம் அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டேன் எங்க அக்கா காரிக்கிட்ட. அவ என்னடானா ஏன் அதே மாதிரி ஒரு சூலாயுதம் வாங்கணுக்கான் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவ சொல்ற அதை ஏண்டி காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இதை எடுத்துட்டு போயிடலான்ற. கேட்டுக்கோ கதைய. அக்கா தங்கச்சிக்கு நல்ல புத்தி போங்க. புத்தி எங்க புத்தி நீ பேசுறியா? புத்தி இல்ல சாமி, அவ காமெடி பண்றேன்ற கருத்துக்கு அது அப்படி சொல்றான்றேன். ஓம் புத்தி ஒன்ன விட்டு போகுமா? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து வாங்கி கட்டிக்கிறதே உன் வேலையா போச்சு. இந்த மாதிரி செடிங்களை வச்சா மட்டும் பத்தாது, தண்ணி ஊத்தி உரம் போட்டு நல்லா பராமரிக்கணும். பூச்சி அண்டாம வச்சுக்கிட்டா தானே நல்லா இருக்கும் செடி பார்க்க. வாசாமி சீக்கிரமா கிளம்பிட்டியா? ஆமாங்கய்யா, வீட்டுக்கு போயிட்டாருங்கய்யா. சரிங்க, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா சாமி. செடி வந்து பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கோங்கய்யா. நீங்க சொல்லாதீங்கக்கா, கிளம்புங்க. சரிங்க, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா தங்கம். சரி சாமி.